சொல்லுது, நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தானாம். தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள விதைக்கப்படுது அப்படின்னு சொன்னான். தரிசனம் ஒரு மனுஷனுடைய நிலம் என்கின்ற இருதயத்தின் மேல விதைக்கப்படுதுன்னு சொன்னா, அந்த மனுஷன்கிட்ட தேவன் பார்க்கக்கூடிய முதல் தகுதி அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கணும். ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தோடு பிரியாமல் இருக்கிறீங்களா, அல்லது தேவைப்படும் போதெல்லாம் பிரிஞ்சு வந்து ஒட்டிக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஒரு யோசனை உங்களுடைய இருதயம் என்கின்ற நிலத்தில் இருக்கும்போது தான் தரிசனத்திற்காக உங்களுடைய மனம் ஏங்கி கொண்டு இருக்கும். அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமே என்று சொல்லி தாகம் இருக்கும். அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வைராக்கியம் இருக்கும். அதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற வார்த்தை என்ன வேணும் போட்டுக்கொள்ளுங்க, அது உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னுடைய சிந்தனை மாறல, என்னுடைய மனம் மாறலன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பெரிய தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் இருக்காது. இப்போ பாருங்க, அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா விலகாமல் இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அங்கே வேற எந்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லல. யோசுவா என்கின்ற ஒரே ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. காலம் வருது, மோசேவுக்கு வயதாகிவிட்டது. இப்போ சமஸ்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தி கொண்டு போவதற்காக ஒரு மனுஷனுக்காக மோசே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தான்ல யோசுவா, அவனை கூப்பிடு, அவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லல, அவனை உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னதுங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு அழைத்து கொண்டு போகணும். இதில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. இப்போ மோசே மேலே இருந்த தரிசனத்தை ஆண்டவர் சொல்றார், நீ யோசுவாவின் மேலே இறக்கி வை, உன்னுடைய ஸ்தானத்தில் அவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலினுடைய சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கானானுக்குள்ள கொண்டு போகக்கூடிய தரிசனம் இப்போது மோசேவின் மேலே இருந்து அப்படியே தூக்கி யோசுவாவின் மேலே வைக்கப்படுகிறது. கற்பனை பண்ணி பாருங்க, மோசே எவ்வளோ பெரிய ஒரு ஆள். மோசே தேவ மனுஷன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அத்தனை லட்சம் ஜனங்களையும் அந்த ஒரு மனுஷன் நடத்தி கொண்டு வந்தான். தேவனோடு முகமுகமாக பேசினான். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை அவன் அங்கே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து இரவும் 40 நாள் என்று சொல்லி பல நாட்களாக அவன் இருந்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் இருந்தவன், தேவனோட முகமுகமாக பார்த்தவன். தேவனுடைய மகிமை அவன் மேலே கொஞ்சம் இறங்கி வந்து அவனுடைய முகத்தை எல்லாம் பிரகாசிக்க செஞ்சது. அற்புதங்களை செஞ்சவன், அடையாளங்களை செஞ்சவன், பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவன். அந்த மோசேவின் மேலே இருந்த தரிசனத்தை தேவன் சொல்றாரு, நூனின் குமாரனாகிய ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த யோசுவாவின் மேலே நீ இறக்கி வை அப்படின்னு சொல்றார். இப்போ யோசுவா அங்கிருந்து மோசேவனுடைய இடத்துக்கு வந்த உடனே முதல்ல யோசுவா செஞ்ச வேலை தெரியுங்களா? மோசே மாதிரி ஒரு அங்கி எடுத்து போட்டுக்கொண்டார். மோசே கையில் இருந்த கோலை அவர் எடுத்துக்கொண்டார். மோசே எப்படி பேசினாரோ அந்த மாரி பேசி பார்த்தார். மோசே எப்படி நடந்தாரோ அந்த மாரி நடந்து பார்த்தார். மோசே எப்படி நின்று வல்லமையாய் பேசினாரோ அந்த மாதிரி பேசி பார்த்தார். மோசே எப்படி ஒன்று அப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி பார்த்தார். ஏதாவது பைபிள் இருக்குதுங்களா? இப்போ வெளியரங்கமான இப்போ நான் சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்தேன், என்னை கொண்டாந்து தேவன் இப்போ பெரிய இடத்துல வச்சுட்டார், இப்போ நான் தான் தலைவன் அப்படின்னு சொன்னால் ஓகே, இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாறணும், அங்கே மாற்று, இதை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று, அதெல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லி வெளியில் அவர் எதையும் மாற்றி கொண்டு இல்லை. மாறா மோசேக்குள்ள ஒன்று இருந்ததில்ல, அதை தனக்குள்ளே கொண்டு வருவதற்காக தன்னை மாற்றக்கூடிய ஒரு மனுஷனாக யோசுவா இருந்தார். இதுதாங்க மனநிலை மாற்றுவது. அதாவது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யோசுவா முதல்ல யோசுவாவா இருந்தார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. யோசுவா முதல்ல யோசுவாவா இருந்தார். இப்போ யோசுவா எங்க இருக்கிறாரு? மோசேனுடைய ஸ்தானத்தில், மோசேனுடைய இடத்துல, மோசேனுடைய போஸ்டில் வந்த உடனே இப்போ யோசுவாவை மாதிரி சிந்திக்காம யோசுவா மோசேவை போல சிந்திக்கிறார். நல்ல கரைகளை தட்டுங்களேன். இப்போ சிந்தனை மாறணும், மறுரூபமாகணும், மனம் புதிதாகணும்னு சொல்லுது. என்னன்னா, யோசுவா மாதிரியே சிந்திச்சிருந்தான்னு சொன்னால் அவனுக்கு மோசேவின் மேலே இருந்த அபிஷேகம் தேவைப்படாதுங்க, பொறுப்பு தேவைப்படாது. இப்போ யோசுவா மாதிரி சிந்திக்கல. இப்போ யோசுவா அந்த அதிகாரத்துக்கு வந்த உடனே மோசேவை போல சிந்திக்க ஆரம்பித்தான்.
மோசே போல சிந்திக்கிறதுன்னு சொன்னா மோசே பேசின மாதிரி, மோசே நடந்த மாதிரி, மோசே ஓடின மாதிரி, மோசே மிரட்டின மாதிரி அது இல்லை. அவனுக்குள்ளார தரிசனம் இறங்கி வருது. மோசைக்குள்ள இருந்த தரிசனம் இறங்கி வருது. மோசே என்ன சிந்திச்சான்? இந்த ஜனங்களை நான் கானானுக்குள்ள கொண்டு போகணும். இப்போ யோசுவா சிந்திக்கிறான், இந்த ஜனங்களை நான் கானானுக்குள்ள கொண்டு போகணும். அல்லேலூயா. இதுதாங்க மனம் மாறுவது. அப்ப தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இறக்கி வைக்கப்படும் பொழுது தரிசனத்தினுடைய வெளியரங்கமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக தரிசனம் கொடுக்கப்படலை. மாறா நான் தரிசனத்தை சுமந்து கொண்டவனா இருக்கிறேன். இந்த தரிசனம் என்னை தவிர வேற யாராலும் நிறைவேற்ற முடியாது. இந்த தரிசனத்துக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன். இந்த தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தது இலவசமாக இருந்தாலும் அந்த தரிசனத்துக்காக தேவன் ஒரு பெரிய விலைக்கரத்தை கொடுத்து இருக்கிறார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றி நான் முடிப்பேன். அதுவரை நான் தூங்குவது இல்லை, உறங்குவது இல்லை, என்னுடைய சொந்த காரியங்களை பார்ப்பது கிடையாது என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் வெளியே அலுவல்களை தூக்கி போட்டு உள்ள அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனை பார்த்து தேவன் சொல்றாரு, மோசேயோ கூட இருந்ததை போல நானு. இப்ப என்ன அர்த்தம் சொன்னா, தேவன் யோசுவாவை பார்க்கும்போது யோசுவாவை பார்க்கல, மாறா தேவ மனுஷனாகிய மோசேவை பார்க்கிறதை போல பார்த்து சொல்றாரு, யோசுவா பயப்படாத, மோசே என்கின்ற தேவ மனுஷனோடு எப்படி இருந்தனோ. எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? ஒரு சிநேகிதனை போல 100% அப்படி இணைஞ்சு இருந்தாங்க ரெண்டு பேரும். அதை போல நான் உன் கூட இருக்க போறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம சபைக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா பாஸ்டருக்கு கொடுத்தது கிடையாது, மூப்பருக்கு கொடுத்தது கிடையாது, உடன் ஊழியர்களுக்கு கொடுத்தது கிடையாது. சபையில் இருக்கிற கடைசி விசுவாசி வரைக்கும் அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு இருக்கணும். அந்த தரிசனத்தை நிறைவேற்றமும் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அந்த தரிசனத்தை நீங்க இரவு பகல் எந்த நேரமும் சிந்தித்து கொண்டே இருக்கணும். எப்படி நிறைவேற்றணும், எப்படி 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 என்று சொல்லி அதை குறித்து யோசனை பண்ணி கொண்டு இருக்கணும். இன்னைக்கு யோசனை பண்ணிட்டு நீங்க திரும்ப அடுத்த வாரம் வந்து யோசனை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில தரிசனத்தின் ஒரு நூலால கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தான். எதுக்கு எதுக்கு பிரியாம இருந்தான்? அவனுக்கு ஒரு வாங்கி இருந்திருக்கும். தேவ மனுஷனாகிய மோசே முகமுகமாக அவங்க கூட பேசுகிறார். ஆண்டவரே, எப்படி நான் உங்களை பார்க்கணும், எப்படி உங்கள் கூட பேசணும், உங்களை எப்படி நான் அறிஞ்சு கொள்ளணும், உங்களை குறித்து எனக்கு சொல்லுங்க, உங்களை குறித்து எனக்கு சொல்லுங்க. அவரை போனாலும் பரவாயில்ல, நான் உங்களை பிடித்து கொள்கிறேன் என்று சொல்லி பிடித்து கொண்டு இருந்தான். அப்போ தரிசனத்தை எந்த ஒரு மனுஷன் பிடித்து கொண்டு இருக்கிறான், தரிசனத்தை எந்த ஒரு மனுஷன் வாங்கிக்கிறான், எந்த ஒரு மனுஷன் அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறான், அவனுக்குத்தான் தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்கப்படுத்துவார். கரைகள் எல்லாம் தட்டேன். யோசுவாவு கூட தேவன் இருந்து பாருங்க, எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த நாட்டை பிரித்து கொடுப்பது. அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. மோசேவை கொண்டு தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டதை போல அங்கு இருந்த பல ஜாதிகளை விரட்டி அடித்துவிட்டு அந்த நிலத்தை யோசுவா மூலமாக இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும் என்கின்ற மகத்தான தரிசனம் அவன் மேலே வந்தபோது அந்த மனுஷன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். என்ன தெரியுங்களா? இந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த நிலத்தை நான் பிரித்து கொடுக்கறதுல ஒரு தவறு வந்து விடக்கூடாது. தேவனுக்கு அது கெடுதல் ஆகிடக்கூடாது. அவர் என்ன தவறா ஜனங்கள் அதை விட்டு விலகி போய்விடக்கூடாது. தேவனுடைய மனம் துக்கப்பட்டு விடக்கூடாது. மோசே எப்படி எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சாரோ அப்படிப்பட்ட தேவ சித்தத்தோடு நான் செய்யணும். எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பு ஊழியம் பெரியது, அதனுடைய மேன்மை பெரியது, அதனுடைய கனம் பெரியது, அதனுடைய வேள்வி பெரியது. அதை நான் செய்யாமல் போனா நான் கஷ்டப்பட மாட்டேன், என் தேவன் கஷ்டப்படுவார் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தை கண்ணால பார்த்த மனுஷனாக மோசே மரித்து போனான்.